10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Hi students, பாருங்க exercise 7.5. exercise 7.5ல பார்த்தீங்கன்னா first indeterminate forms அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். என்ன சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது x² + 3 / x + 1. இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். x → 1. எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள் 1² + 3 அப்போ 1 + 3 / எக்ஸுக்கு வேல்யூ 1 சொன்னால் 1 + 1 டிவைடில் 1 + 1. அப்போ நியூமரேட்டரில் பாருங்கள் 1 + 3 4 / 1 + 1 2. அப்போ 4/2னா 2. அப்போ இந்த ஃபங்க்ஷன் x² + 3 / x + 1ங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம லிமிட் எக்ஸோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ 2ன்னு கிடைக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது வேல்யூ கிடைக்குது. சப்போஸ் ஃபங்க்ஷன் பாருங்கள் நம்ம 11லேயே பார்த்துருப்போம். லிமிட் x → 0 sin x / x. இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ பார்த்துருப்போம். ஒரு 5 மார்க்கில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருப்போம். இப்போ அந்த sin x / x இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா லிமிட் அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் sin 0 / 0. sin 0வோட வேல்யூ என்ன சொன்னால் 0. அப்போ நியூமரேட்டரில் 0 0/0. அப்போ இந்த 0/0ங்கிறது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது தான் என்ன சார் சொல்லலாம் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ். 0/0 சம் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் நம்ம காமிச்சு எழுதியிருக்கோம் பாருங்கள். 0/0 ∞/∞ ∞ பவர் 0 1 பவர் ∞ ∞ -∞ 0 பவர் 0 0 × ∞. இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதெல்லாம் தான் என்ன சார் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கு பேர் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ். டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ்னால் என்ன சொன்னால் வேல்யூ கிடைக்கிறது. இன்டிட்டர்மினேட்னா வேல்யூ கிடைக்காது, அதாவது நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்காத இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்டுக்கு தான் என்ன சொன்னால் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் வரும்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த எல்ஹெச் அதாவது லோபிதால்ங்கிற ஒரு ரூல் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது என்ன சார் பண்ணுறாருன்னா அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு. எப்படி சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நியூமரேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுறாரு. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டினாமினேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுறாங்க. அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த sin x / xக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது 0/0ங்கிற இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் கிடைச்சிது. இப்போ எல்ஹெச் ரூல் லோபிதால் ரூலை யூஸ் பண்ணும்போது இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொன்னால் 1. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் அதாவது எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் லிமிட் அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது cos xனா cos 0 / 1. cos 0வோட வேல்யூ என்ன சொன்னால் 1. அப்போ 1/1 1. அப்போ தேர்ஃபோர் இந்த sin x / x லிமிட் x → 0 sin x / xோட வேல்யூ என்ன சொன்னால் 1. ஓகேங்களா? அப்போ இந்த எல்ஹெச் ரூல் லோபிதால் ரூல் எப்போ சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டிட்டர்மினேட் வேல்யூ கிடைக்கும்போது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் கிடைக்கும்போது எல்ஹெச் ரூலை அப்ளை பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நம்ம அந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் கிடைக்கும்போது எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்கல சார், எகைன் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம் எகைன் எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணுறோம். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம் எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணி நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்குதான்னு பார்க்குறோம். அப்போ நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா எத்தனை டைம் வேணாலும் நம்ம எல்ஹெச் ரூலை அப்ளை பண்ணலாம். அப்போ எல்ஹெச் ரூல் அப்படிங்கிறது நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நியூமரேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டினாமினேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம். அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுறோம், நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்குதான்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ சார் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல லிமிட் x → 1 x² + 3 / x + 1. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணலாமா சார்னா அப்படியே டைரெக்டாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எல்ஹெச் ரூலை அப்ளை பண்ணக்கூடாது. லிமிட் அப்ளை பண்ணி இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் கிடைச்சதுனா தான் நம்ம எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் நம்ம வேல்யூ கிடைக்குது. எக்ஸுக்கு வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது
வேல்யூ என்ன சொன்னால் 2ன்னு கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணக்கூடாது. வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணி நியூமரிக்கல் வேல்யூ கிடைச்சுன்னா அதுதான் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ. ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ கிடைக்காம இன்டிடெர்மினேட் ஃபார்ம் இந்த மாதிரி ஃபார்ம், அதாவது 0/0, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி பவர் 0, 1 பவர் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, 0/0, 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நமக்கு கிடைச்சிச்சுன்னா இதை தான் இன்டிடெர்மினேட் ஃபார்ம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடைக்கும் போது எல்ஹெச் ரூலை அப்ளை பண்ணணும். எல்ஹெச் ரூலுங்கிறது நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நியூமரேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டினாமினேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம். அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணி நியூமரிக்கல் வேல்யூ கிடைச்சுன்னா விட்டுரும். அப்போ நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் நம்ம எத்தனை டைம் வேணாலும் எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? நம்ம இந்த சம்ஸ், இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில வேல்யூஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடியே ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, பாருங்கள் நோட் போட்டு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன சொன்னால் 0. ஓகேங்களா, அதே அந்த இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 0 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு போத் சைடு லாக் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், லாக் 0 ஈக்குவல் டு இந்த லாக் இ என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். அப்புறம் வேல்யூ என்னன்னா மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0, போத் சைடு லாக் எடுத்தோம்னா லாக் 0வோட வேல்யூ என்ன சொன்னால் மைனஸ் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள், இ பவர் 0வோட வேல்யூ 1, போத் சைடு லாக் எடுத்தோம்னா லாக் 1ஓட வேல்யூ என்ன சொன்னால் 0. அடுத்து இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன சொன்னால் இன்ஃபினிட்டி, போத் சைடு லாக் எடுத்தோம்னா லாக் இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, அப்போ இந்த 6 வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாபகமாக வச்சுக்கணும். அப்போ இதை எப்படி சார் 6 எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மட்டும் ஞாபகம் வச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா போத் சைடு லாக் எடுத்தோம்னா ரிமைனிங் இந்த 3 கிடச்சிரும். அப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0, இ பவர் 0வோட வேல்யூ 1, இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டி, லாக் 0வோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி, லாக் 1ஓட வேல்யூ 0, லாக் இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் இ பவர் லாக் எக்ஸோட வேல்யூ. இப்போ இ பவர் லாக் எக்ஸ், இந்த இயும் லாகும் வரும்போது என்ன ஆகுனா அது ரெண்டும் ரிமூவ் ஆயிரும். வேல்யூ என்ன சொன்னால் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ இ பவர் லாக் எக்ஸோட வேல்யூ எக்ஸ், இ பவர் லாக் ஆஃப் 1/xோட வேல்யூ 1/x, லாக் இ பவர் எக்ஸ்னா எக்ஸ், இ பவர் லாக் எக்ஸ்னா எக்ஸ், இ பவர் லாக் ஆஃப் 1/xனா 1/x, லாக் இ பவர் எக்ஸ்னா எக்ஸ். ஓகேங்களா, இப்போ இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா எந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதெல்லாம் இன்டிடெர்மினேட் ஃபார்ம். இன்டிடெர்மினேட்னா நமக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம், மீனிங் புரியுதுங்களா? வேல்யூ இல்லைன்னா நியூமரிக்கல் வேல்யூ இல்லை. அதாவது 0/0, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி பவர் 0, 1 பவர் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, 0/0, 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி, இந்த ஃபார்மேட்டுக்கெலாம் இன்னும் வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கல. அப்போ இந்த வேல்யூ இல்லாமல் இருக்கக்கூடிய, இந்த நியூமரிக்கல் வேல்யூ இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்டுக்கு தான் இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ஸ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வந்துச்சுன்னா எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணுறோம். எல்ஹெச் ரூலுங்கிறது நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நியூமரேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டினாமினேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம். அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுறோம். நியூமரிக்கல் வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணி அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ அதுதான் சொல்லிடுறோம். இல்லை அப்படின்னா அகைன் எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணுறோம். எத்தனை டைம் வேணாலும் எல்ஹெச் ரூலை அப்ளை பண்ணலாம் நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபார்மில் இருக்கணும். சப்போஸ் அந்த நமக்கு ஃபங்க்ஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபார்மில் இல்லைன்னா அந்த ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் லிமிட்டை அப்ளை பண்ணி எல்ஹெச் ரூலை அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், u/v ஃபார்முலா, நம்ம டிஃப்ரென்ஷியேஷன்னா u/v ஃபார்முலா இருக்குது அப்படின்ட்டு u/v ஃபார்முலா யூஸ் பண்ணிடக்கூடாது. எல்ஹெச் ரூல் வேறு, இங்கே u/v ஃபார்முலாவை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நியூமரேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டினாமினேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம். அதுதான் எல்ஹெச் ரூல். ஓகேங்களா, இப்போ சம்முக்கு போகலாமா? பாருங்கள், எக்ஸாம்பிள் 7.33, எவாலுவேட் லிமிட் x tends to 1, x square minus 3x plus 2 divided by x square minus 4x plus 3. சம்மு, இந்த சம்மில் பாருங்கள் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா x square minus 3x plus 2 divided by x square minus 4x plus 3. இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு லிமிட் 1ன்னு வேல்யூ என்ன பண்ணுறோம் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள் சொல்யூஷனில் லிமிட் x tends to 1, x square minus 3x plus 2 divided by x square minus 4x plus 3. எக்ஸுக்கு 1ன்னு சொல்லிட்டோம்னா 1 square 1 minus 3 into 1 3 minus 3 plus 2 divided by டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு 1ன்னு சொல்லிட்டோம்னா 1 square 1 minus 4 into 1 minus 4 plus 3. இப்போ நியூமரேட்டரில் ஆட் பண்ணுங்கள், 1 plus 2 என்ன சொன்னால் ப்ளஸ் 3, 3 minus 3 0. அப்போ நியூமரேட்டர் வேல்யூ 0. டினாமினேட்டரில் பாருங்கள் இந்த 1 plus 3, 1 plus 3 4, 4 minus 4 0. அப்போ 0/0ங்கிற ஃபார்ம். அப்போ 0/0ங்கிறது என்ன சொன்னால் இன்டிடெர்மினேட் ஃபார்ம். நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஸ்டார்டிங்கில்
இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம் 0/0ங்கிறது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கிடையாது, இது இன்டிடெர்மினேட் ஃபார்ம். அப்போ இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடச்சிருக்கு. லிமிட் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன கிடைச்சுன்னா இன்டிடெர்மினேட்டில் கிடச்சிருக்கு. அப்போ இன்டிடெர்மினேட்டில் கிடச்சுன்னா என்ன பண்ணும், எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணும். அதான் சொல்கிறாங்க பாருங்க, திஸ் இஸ் an indeterminate form applying LH rule. LH ரூல்னா இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், அதாவது x² - 3x + 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதுகிறோம். அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதுகிறோம். பாருங்கள், லிமிட் x tends to 1 x² - 3x + 2 divided by x² - 4x + 3 equal to லிமிட் x tends to 1. இந்த நியூமரேட்டரில் x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற என்ன ஃபார்முலா, x⁴n ஃபார்முலா. என்னது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n × x⁴n - 1. அப்போ x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x -3 × -3ங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 × -3 +2. அந்த +2ங்கிறது என்ன சொன்னால் கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய x² - 3x + 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x - 3 கிடைக்குது. டிவைட் பை டினாமினேட்டர் x² - 4x + 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x -4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -4 +3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொன்னால் 0. அப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய x² - 4x + 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x - 4. ஓகேங்களா? இப்போ எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணி நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நியூமரேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியாச்சு, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டினாமினேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், லிமிட் அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு வேல்யூ என்னது 1, 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 1 2 -3 டிவைட் பை டினாமினேட்டரில் 2 × 1 2 -4 2 -3 என்ன சொன்னால் -1 டிவைட் பை டினாமினேட்டரில் 2 -4 -2. அப்போ மைனஸ் கேன்சல் பண்ணால் 1/2. 1/2ங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ. அப்போ தேர்ஃபோர் லிமிட் x tends to 1 x² - 3x + 2 டிவைட் பை x² - 4x + 3ங்கிற இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன சொன்னால் 1/2. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் 7.34 எவாலுவேட் லிமிட் x tends to a x⁴n - a⁴n டிவைட் பை x - a. இந்த x⁴n - a⁴n டிவைட் பை x - ஏங்கிற ஃபங்க்ஷனோட வேல்யூ லிமிட் என்ன சொன்னால் எக்ஸுக்கு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், சொல்யூஷனில் லிமிட் x tends to a x⁴n - a⁴n டிவைட் பை x - a ஈக்குவல் டு, இப்போ லிமிட் அப்ளை பண்ணுமா, எக்ஸுக்கு வேல்யூ என்னது ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் a⁴n - a⁴n டிவைட் பை எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ணோம், நியூமரேட்டரில் அப்ளை பண்ணால் a⁴n - a⁴n டிவைட் பை x - ஏவில் எக்ஸுக்கு ஏன்னு சொன்னால் a - a. அப்போ டினாமினேட்டரில் a - a. நியூமரேட்டரில் பாருங்கள் a⁴n - a⁴n, அங்கே a⁴லேருந்து a⁴n மைனஸ் பண்ணுறது 0 டிவைட் பை டினாமினேட்டரில் ஏவிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணால் a - a 0. அப்போ 0/0ங்கிறது என்னது இன்டிடெர்மினேட் ஃபார்ம். அப்போ இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடச்சுன்னா என்ன பண்ணும், எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணுமா. அப்போ அப்ளையிங் எல்ஹெச் ரூல் லிமிட்டு x tends to a எக்ஸுக்கு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 0/0ங்கிற இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடைக்குது. அப்போ எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணுறோம். எல்ஹெச் ரூல்னால் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதுகிறோம், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டினாமினேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், அப்ளையிங் எல்ஹெச் ரூல் லிமிட் x tends to a x⁴n - a⁴n டிவைட் பை x - a ஈக்குவல் டு லிமிட் x tends to a. இந்த x⁴n நியூமரேட்டரில் கூடிய x⁴n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஃபார்முலா தெரியும், n × x⁴n - 1 மைனஸ் a⁴n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n × a⁴n - 1ன்னு எழுதிடக்கூடாது. ஏன் சார் அப்படின்னா இந்த இடத்துல a⁴nங்கிறது ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொன்னால் 0. ஓகேங்களா? a⁴nங்கிறது என்னது கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல a⁴n ஏங்கிறதெல்லாம் என்ன சொன்னால் கான்ஸ்டன்ட். அதை இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. a⁴n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 டிவைட் பை டினாமினேட்டரில் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ நமக்கு என்ன சார் கிடைக்குதுன்னா எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், லிமிட் x tends to a x⁴n - a⁴n டிவைட் பை x - a ஈக்குவல் டு லிமிட் x tends to a n × x⁴n - 1 டிவைட் பை 1ன்னு இருக்கும். இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிடுவோம், எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணியாச்சா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக லிமிட் அப்ளை பண்ணும். x tends to a லிமிட் x tends to a n × x⁴n - 1ல் இந்த எக்ஸுக்கு பதிலாக லிமிட் அப்ளை பண்ணும். என்னென்னு அப்ளை பண்ணும், ஏன்னு அப்ளை பண்ணும். அப்போ ஏன்னு அப்ளை பண்ணோம்னா n × a⁴n - 1 லிமிட் என்னது எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுமா. அப்போ n × a⁴n - 1ங்கிறது தான் எதோட வேல்யூ, லிமிட் x tends to a x⁴n - a⁴n டிவைட் பை x - a ஓட வேல்யூ n × a⁴n - 1.
ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 7.35. எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin mx டிவைட் பை எக்ஸ். இந்த sin mx இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல sin 2x 3x அந்த மாதிரி இருக்குது. இந்த எம்ங்கிறது ஸ்கேலார் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin mx டிவைட் பை எக்ஸ். இந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். லிமிட் என்னென்னு அப்ளை பண்ணும், எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். பாருங்கள் சொல்யூஷனில் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin mx டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் sin m இன்ட்டு 0ன்னு வரும். m இன்ட்டு 0னா 0. ஏன்னா ஒரு ஸ்கேலார், அது 2ஆக இருக்கலாம் 3ஆக இருக்கலாம். 3 இன்ட்டு 0 4 இன்ட்டு 0 எல்லாம் என்னது 0வா. அப்போ sin m இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக லிமிட் அப்ளை பண்ணுவோம் 0. m இன்ட்டு 0 0. அப்போ sin 0 டிவைட் பை எக்ஸுக்கு 0னா 0. அப்போ sin 0 டிவைட் பை 0ன்னு கிடைக்கும். sin 0ஓட வேல்யூ 0 டிவைட் பை 0. அப்போ 0 பை 0ங்கிறது என்ன சொன்னால் நியூமரிக்கல் வேல்யூ கிடையாது, இன்டிடெர்மினேட் ஃபார்ம். அப்போ இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடைச்சுன்னா என்ன பண்ணணும், எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணுமா. அப்போ அப்ளையிங் எல்ஹெச் ரூல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin mx டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. எல்ஹெச் ரூல்னா நியூமரேட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இந்த எம்எக்ஸை எக்ஸாக கன்சிடர் பண்ணிங்க. ஓகேங்களா. அப்போ sin mxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos mx. எதை எக்ஸாக கன்சிடர் பண்ணும், இந்த எம்எக்ஸை எக்ஸாக கன்சிடர் பண்ணுமா. அப்போ எக்ஸாக கன்சிடர் பண்ண இந்த எம்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எம் இன்ட்டு எக்ஸ். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு எம். அப்போ இந்த எக்ஸாக கன்சிடர் பண்ண இந்த எம்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எம் கிடைக்கும். அந்த எம்ஐ என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா. sin mxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அந்த sin mxயில் இந்த எம்எக்ஸை எக்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு sin mxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos mx. எகைன் எக்ஸாக கன்சிடர் பண்ண எம்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும். எம்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எம். அந்த எம்மை மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய sin mxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறது என்ன சொன்னால் m இன்ட்டு cos mx டிவைட் பை இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 m இன்ட்டு cos mx டிவைட் பை 1. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணியாச்சு. என்ன சார் பண்ணணும், லிமிட்டை அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள் m இன்ட்டு காஸ் m இன்ட்டு 0. எக்ஸுக்கு பதில் தானே 0. அப்போ m இன்ட்டு 0 0. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, m cos 0 m இன்ட்டு cos 0 டிவைட் பை 1. ஓகேங்களா. cos 0ஓட வேல்யூ என்ன சார்னா நமக்கு தெரியும், என்னது cos 0ஓட வேல்யூ 1. அப்போ 1 இன்ட்டு m சொல்கிறது புரியுதா. cos 0ஓட வேல்யூ 1, sin 0ஓட வேல்யூ 0. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் m இன்ட்டு 0 0. அப்போ cos 0ன்னு இருக்கும். m இன்ட்டு cos 0 டிவைட் பை 1. cos 0ஓட வேல்யூ 1 இன்ட்டு m. therefore லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin mx டிவைட் பை எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னால் m. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin mx டிவைட் பை எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னால் m. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 7.36. எக்ஸாம்பிள் 7.36. ஓகேவா. எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த சம்மு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், இம்பார்ட்டன்ட் சம். நம்ம 11th யூஸ் பண்ண கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். பாருங்கள் என்ன பண்ணணும், லிமிட் அப்ளை பண்ணுமா. சொல்யூஷனில் பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சார். அப்போ sin 0 டிவைட் பை டினாமினேட்டரில் எக்ஸுக்கு பதிலாக 0னா 0. அப்போ sin 0 டிவைட் பை 0. sin 0ஓட வேல்யூ இப்போ தான் பார்த்தோன்னா அது 0 டிவைட் பை 0. 0 பை 0ங்கிறது இன்டிடெர்மினேட் ஃபார்ம். அப்போ இன்டிடெர்மினேட் ஃபார்ம்னா என்ன பண்ணும், எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணுமா. அப்ளையிங் எல்ஹெச் ரூல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. அப்போ எல்ஹெச் ரூல்லாம் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. எல்ஹெச் ரூல்லாம் என்ன சொன்னால் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் எழுதணும், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் எழுதணும், அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணணும். அப்போ sin x நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம், எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா. அப்போ என்ன வரும், cos 0 டிவைட் பை 2 இன்ட்டு 0 0. அப்போ நியூமரேட்டரில் cos 0, டினாமினேட்டரில் என்ன சொன்னால் 0. cos 0ஓட வேல்யூ என்ன சொன்னால் 1. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். cos 0ஓட வேல்யூ 1 டிவைட் பை 0. எனிதிங் பை 0 1 பை 0. 1 பை 0னா என்ன சொன்னால் இன்ஃபினிட்டிவ். அப்போ இந்த இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா நமக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கிடையாது. அதே சமயத்தில் நமக்கு என்ன சார்னா இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடையாது. இன்டிடெர்மினேட் ஃபார்ம்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னோம், ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்.
0 by 0, infinity by infinity, infinity power 0, 1 power infinity, infinity minus infinity, 0 power 0, 0 into infinity. இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் என்ன சொன்னால் இன்டிடெர்மினேட் ஃபார்ம். அப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு வேல்யூ இல்லை, ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கிடையாது. அப்போ நியூமரிக்கல் வேல்யூ கிடையாதுன்னா சார் நம்ம எகைன் வந்து நம்ம எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணோமா சார் அப்படின்னா, இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடைச்சா மட்டும்தான் நம்ம எகைன் எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணணும். அப்போ என்ன சார் பண்ணுறது? ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட்டை யூஸ் பண்ணி பார்க்குறோம். நான் இங்கே சொல்லும்போது எக்ஸ்டென்ஸ் டு 0 மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ்னு இருக்குது. நம்ம நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் 11th இருக்கக்கூடிய கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் 0 ப்ளஸ்ன்னு சொன்னோம்னா இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னென்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் எடுத்துக்கிறேன். sin x by x ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ அப்ளை பண்ணால் இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், எல்ஹெச் ரூல் யூஸ் பண்ணும்போது cos x divided by 2x, இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1/0 மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்போ ரைட் லிமிட்டும் லெஃப்ட் லிமிட்டும் எப்படி சார் இருக்குன்னா நாட் ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஃப்ரம் 1 and 2 நாட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் 1 and 2 நாட் ஈக்குவல்னா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ரெண்டு லிமிட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு என்ன லிமிட் வேல்யூ கிடைக்கும். இங்கே நம்ம என்ன சொன்னால் ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கனால லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிடுவோம். இதுக்கு நமக்கு வேல்யூ கிடைக்காது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? சப்போஸ் நீ இந்த இடத்துல இன்ஃபினிட்டிங்கிறத நீ ஒரு இன்டிடெர்மினேட் ஃபார்மாக நினச்சிக்கிட்டு நம்ம நோட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சப்போஸ் எகைன் யூஸிங் எல்ஹெச் ரூல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, இந்த cos x divided by 2x, இந்த cos x நம்ம என்ன பண்ணுறோம், எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணி cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x divided by 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. அப்போ மைனஸ் sin x divided by 2ன்னு கிடைக்கும். இதில் லிமிட் அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் sin 0 மைனஸ் sin 0 divided by 2ன்னு கிடைக்கும். அப்போ 0/2னா 0. அப்போ 0ன்னு கிடைக்குது, நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்குது சார். அப்போ நியூமரிக்கல் வேல்யூ கிடைச்சிது அப்படின்னா இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சார் நீங்கள் என்ன சார் சொன்னீங்கன்னா இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வந்துச்சுன்னா நம்ம நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல இன்ஃபினிட்டி வந்ததுனால நான் என்ன சார் பண்ணேன், மறுபடியும் எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணும்போது எனக்கு வேல்யூ 0 கிடச்சிச்சு சார். அப்போ 0ங்கிறது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ தானே. அப்போ இதுதானே அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா இது தப்பு, விச் இஸ் நாட் ட்ரூ. ஏன் சார் நாட் ட்ரூ? இது ஏன் ட்ரூ இல்லை அப்படிங்கிறான்னா இந்த இடத்துல இன்ஃபினிட்டிங்கிறது நமக்கு இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடையாது. இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடைச்சதுனா தான் நம்ம என்ன பண்ணணும், எகைன் எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணணும். அதனால் இந்த வேல்யூ கரெக்டாக இல்லை, சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டிங்கிறது இன்டிடெர்மினன்ட் ஃபார்மாக எடுத்துக்கிட்டு நான் மறுபடியும் எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சேன் சார் இதுதான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இன்ஃபினிட்டிங்கிறது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடையாது. அதான் சொல்லுவாங்க விச் இஸ் நாட் ட்ரூ பிகாஸ் இட் வாஸ் நாட் அன் இன்டிடெர்மினேட் ஃபார்ம். இது இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடையாது. அப்போ ரைட் லிமிட்டும் லெஃப்ட் லிமிட்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சம்மை முடிச்சிடணும். ஓகேங்களா? இந்த சம்மு 11th கான்செப்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் இருக்குது. இந்த சம்மை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 7.5ல் ஃபர்ஸ்ட் சம். எவாலுவேட் தி ஃபாலோயிங் லிமிட்ஸ் இஃப் நெசசரி யூஸ் லோபிதால் ரூல். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயருங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் சொல்ல பாருங்கள், லிமிட் அப்ளை பண்ணலாமா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ காஸ் 0 டிவைட் பை டினாமினேட்டரில் எக்ஸுக்கு 0ன்னு சொன்னால் 0 ஸ்கொயர் 0. நியூமரேட்டர் பாருங்கள் 1 மைனஸ் காஸ் 0வோட வேல்யூ என்ன சொன்னால் 1. அப்போ 1 மைனஸ் 1 என்ன சொன்னால் 0. அப்போ நியூமரேட்டரில் 0, டினாமினேட்டர் என்ன சொன்னால் 0. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல 0/0ங்கிறது என்ன சொன்னால் நியூமரிக்கல் வேல்யூ கிடையாது, இன்டிடெர்மினேட் ஃபார்ம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 0/0ங்கிற இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடைக்குது. இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடைச்சதுன்னா என்ன சார் பண்ணணும்னா எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணுறோம். அப்ளையிங் எல்ஹெச் ரூல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. இப்போ எல்ஹெச் ரூல்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நியூமரேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டினாமினேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம். இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள் 1 மைனஸ் காஸ் எக்ஸ், 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஏன் சார்? 1ங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொன்னால் மைனஸ் சைன் எக்ஸ். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்
ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொன்னால் 2x. அப்போ 1 மைனஸ் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் சைன் எக்ஸ். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இப்போ நம்ம என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னா லிமிட்டை அப்ளை பண்ணும். எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணிட்டோம். அப்போ லிமிட்டை அப்ளை பண்ணும். அப்போ லிமிட்டை அப்ளை பண்ணோம்னா சைன் 0 டிவைட் பை 2 இன்ட்டு 0 டினாமினேட்டில் 0. அப்போ நியூமரேட்டில் சைன் 0னா வேல்யூ 0 டிவைட் பை 2 இன்ட்டு 0 0. அப்போ 0/0ங்கிற இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்குது. அப்போ இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடைச்சுன்னா என்ன பண்ணும், எல்ஹெச் ரூலை அப்ளை பண்ணும். அப்போ அப்ளையிங் எல்ஹெச் ரூல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 என்ன பண்ணும், நியூமரேட்டில் இருக்கக்கூடிய இந்த சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், டினாமினேட்டில் இருக்கக்கூடிய இந்த 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. எல்ஹெச் ரூல்னால் என்ன பண்ணும், நியூமரேட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நியூமரேட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும், டினாமினேட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டினாமினேட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். அப்போ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், டினாமினேட்டில் இருக்கக்கூடிய 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்போ லிமிட் அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு பதில் அப்ளை பண்ணால் காஸ் 0 டிவைட் பை 2. காஸ் 0வோட வேல்யூ என்ன சொன்னால் 1. அப்போ 1/2. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன சொன்னால் 1/2. இந்த சம்மில் கவனிச்சிங்கன்னா தெரியும் என்ன சார்னா எல்ஹெச் ரூலை 2 டைம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன் சார்னா ஃபஸ்ட்டு டைம் லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்குது. எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணி மறுபடியும் லிமிட் அப்ளை பண்ணும்போது எகைன் நமக்கு என்ன சார் கிடைக்குதுன்னா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்குது. அப்போ மறுபடியும் எகைன் என்ன பண்ணுறோம்னா எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 டைம் நம்ம என்ன பண்ணோம்னா எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நம்ம எல்ஹெச் ரூலை எப்போ சார் யூஸ் பண்ணோம்னா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்கும்போது எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணுறோம். எது வரைக்கும் சார் எத்தனை டைம் சார் யூஸ் பண்ணலாம், எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணலாம். எல்ஹெச் ரூல்னால் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்கும்போது நியூமரேட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நியூமரேட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும், டினாமினேட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டில் எழுதணும். ஓகேங்களா? அப்போ இந்த சம்மில் 2 டைம் எல்ஹெச் ரூலை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி எல்ஹெச் ரூலை அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஃபங்க்ஷன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1/2.